ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றப்ப என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, நம்மளுடைய அனுபவம் மற்றும் அங்கே நடந்த ஒரு முக்கியமான அதிசயம் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரை நினைச்சாலே நமக்கு முக்தி. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நாங்களுமே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அண்ணாமலையாரை பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பே அமையலை. இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிது திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு. அப்படி போய் நம்ம கிரிவலம் சிறப்பாக 14 கிலோமீட்டரையும் அவ்வளோ அழகாக நடந்து அங்கே நடந்த ஒரு சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். பௌர்ணமி அன்று கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அது அமையிறவங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு சில பேர்த்துக்கு திருவண்ணாமலையார் எப்போ அழைப்பு கொடுக்குறாரோ அப்போ தான் போய் நம்ம கிரிவலம் வர முடியுது. அது உண்மையிலே நாங்கள் உணர்ந்துருக்குறோம். முதல்ல திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ராஜகோபுரத்தை பார்த்து நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ராஜகோபுரத்தோட சிறப்புகள் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 நிலைகள் கொண்ட 271 அடிகள் உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக கிருஷ்ண தேவராயர் திருவண்ணாமலையில் திரு அருணாச்சல ஈஸ்வரருக்காண்டி அவர் அமைச்சிருக்கிறாரு. 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 சனிக்கிழமை தான் திருவண்ணாமலைக்கு போனோம். சனிக்கிழமை இரவு ஒரு 8:30 மணிக்கெலாம் கோவில் நட சாத்திட்டாங்க. நம்ம அண்ணாமலையாரை வழிபட்டுட்டு கிரிவல பாதையை நடக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு போனனமே நம்ம போகிறது இந்திரலிங்கம். அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரிவல பாதையை கடக்க ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணுவும் நமக்கு ஏற்பட்டுச்சு. கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர். ஒவ்வொரு லிங்கம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு கடக்கிறப்ப அதோட தூரத்தையும் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம கடக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு மேப்பையும் ரொம்ப தெளிவாக அந்தந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டுன்னு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது அக்னி லிங்கத்தை வணங்கிட்டு நம்ம திரும்புகிறப்ப 1 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம கடந்து வந்திருப்போம். அதுக்கடுத்து துர்வாசக மகரிஷி அவங்களோட கோவில் இருந்தது. அங்கே வணங்கிட்டு அந்த டயத்துலையுமே வேண்டுதலை வேண்டி இங்கே போய் தொட்டில் கட்டிட்டு வீடு கட்டுறதுக்கு வேண்டுதல் பண்ணி ஒரு கல்களுக்கு மேலே ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கற்குவியல் அடுக்கி வச்சுருந்தாங்க பக்தர்கள். போகிறப்பே ஒரு நந்தீஸ்வரர் இருந்தார். அவரை வணங்கிட்டு கிரிவல பாதை ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் போகிறப்ப பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம ரொம்ப வேகமாக நடந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் நம்ம மோதாம் போகணும். ஏன்னா எல்லா பக்தருமே ஒவ்வொரு வேண்டுதலையோடு தான் ரொம்ப பயபக்தியோடு அவங்க கிரிவல பாதை நடந்து வந்துட்டுருக்காங்க. தேவையற்ற பேச்சுகள் அங்கே யாருமே பேசுறது கிடையாது. எல்லாருமே அருணாச்சலத்தை நினச்சிட்டு நம்பிட்டு தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி போயிட்டுருக்கிறப்ப சாலையோரத்தில் ரொம்ப கவனமாக தான் போயிட்டுருக்கோம். இருக்கிற பக்தர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மலையாரை நினச்சிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு லைட்டாக மைல்டாக ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னான்னு சொல்லிட்டு உற்று பார்த்தா ஒரே அதிசயம் ஆச்சரியமாக அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான் இதுவாக அந்த இருட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தது. என்ன இந்த இடத்துல மான் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரே மான்களின் கூட்டமாக இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எத்தனை பக்தர்கள் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. ஆனால் நாங்கள் போகிறப்ப ஒரு சில பக்தர்கள் அவங்களுக்கு சோளக்கருது இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மான்கள் நமக்கு இந்த டயத்தில் அது 12 மணிக்கு ஒரு 10 மானுக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மான்கள் எல்லாமே நம்மளை பார்த்தோன்னே கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுவும் வாங்கிட்டு போகாதனால கொடுக்கல. மற்ற பக்தர்கள் சோளக்கருது கொடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிரிவல பாதையில் போகிறப்ப எந்த ஒரு உயிரினங்களும் நம்ம முன்னாடி நம்ம வர்றதே ஒரு பெரிய அற்புதமாகவும் நம்ம ஒரு ஆச்சரியமாகவும் நமக்கு கிடைத்த ஒரு வரமாகவும் நான் பார்ப்பேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அது மானை பார்த்தது ரொம்ப அளவிட முடியாத சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நீங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாதையில் எப்படிலாம் நம்ம போகணும் அப்படின்ற இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம மான்களோட நின்றுட்டு ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு அடுத்து நம்ம
கிரிவல பாதை வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கடுத்து நடந்த நிகழ்வு என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம போயிட்டுருக்கிறப்பே ஒரு இடத்துல வந்து ஒரு பசு இருந்தது. அந்த பசுவுக்கு வந்து 6 கால்கள் இருந்தது. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அது வந்து ஏற்கனவே வந்து திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். 2 பசுக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையிலையும் அவங்க வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து உணரலாம். உணர்ந்துட்டே தான் வந்து நம்ம கிரிவல பாதை வந்து நடக்கிறோம். அண்ணாமலையாரோட சக்தியும் அவரோட அற்புதங்களும் எல்லா பக்தருமே உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக. எங்களுக்கு இது வந்து முதல் தடவையாக தான் நான் கிரிவலம் வர்றதுனால ரொம்ப நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப வந்து அற்புதமான நிகழ்வுகளை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம தரிசனம் பண்ண போகிறவங்க யமலிங்கம். இவங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நிருதிவி லிங்கம் அவங்களையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து யமலிங்கம் அவங்கள பார்க்குற அந்த இடத்துல கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்ரு வந்து நம்ம கடந்துருக்குறோம். தரிசனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிருதிவி லிங்கம். இவங்களுக்கு வந்து ஒரு தனி வரலாறு இருக்குது. அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிருதி அப்படின்னா வந்து நிலத்தை குறிக்கிற ஒரு சொல்லாகும். பூமியை குறிக்கிறது. பஞ்சபூதங்களில் வந்து பூமியை குறிக்கிற லிங்கமாக வந்து நம்ம வணங்கிட்டுருக்கோம். திசைகளில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையை வந்து இந்த நிருதின்ற சொல் வந்து குறிக்கும். நிருதி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் பாலர்களில் இவர் ஒருத்தர். ஆதி பராசக்தியோட உத்தரவின் பேரில் அண்ணாமலையாரை அடி பிரதட்சணம் செய்கிறப்ப வந்து இந்த மலையோட தென் திசையில் வந்து கடுமையாக தவம் இருந்து இந்த கலியுக மக்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யும் பொருட்டு தென்மேற்கு திசையில் நிருதி லிங்க வடிவில் வந்து நமக்கு காட்சி பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு சிறப்பு செய்தி வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த ராசிகளுக்கு எந்தெந்த லிங்க வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா நிருதி லிங்கம், ரிஷப ராசிக்கு வந்து இந்திரலிங்கம், மிதுன ராசிக்கு ஈசானிய லிங்கம், கடக ராசிக்கு வாயு லிங்கம், சிம்ம ராசிக்கு வந்து அக்னி லிங்கம், கன்னி ராசிக்கு வந்து ஈசானிய லிங்கம், துலாம் ராசிக்கு வந்து இந்திரலிங்கம், விருச்சக ராசிக்கு வந்து யமலிங்கம், தனுசு ராசிக்கு குபேர, மகர ராசிக்கு வந்து வர்ணலிங்கம், கும்பராசிக்கு வர்ணலிங்கம், மீன ராசிக்கு குபேரலிங்கம் இப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த லிங்க வழிபாடு செய்திங்கன்னா அந்தந்த ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்புன்ற விவரத்தையும் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக வந்து நம்ம தரிசிக்க போகிறவங்க வந்து வர்ணலிங்கம். வர்ணலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம கிளம்புனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அடுத்ததாக வந்து நம்ம இன்னும் ஒரு 14 கிலோமீட்டரில் 7 கிலோமீட்டர் தூரம் கடக்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து வாயு லிங்கம் அவங்கள வந்து நம்ம வணங்கணும். அதுக்கடுத்து நம்ம ஒரு அதிசயமான ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் வாயு லிங்கத்தை வந்து வணங்கலாம். இப்போ வாயு லிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இவங்களே வணங்கிட்டு அதுக்கடுத்தது வந்து குபேரலிங்கர் வழங்க போகிற வழியில் வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கிற பசு வந்து இந்த இடத்துல 6 கால் இருக்குது. இவங்கள வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. போகிற பக்தர்களும் பார்த்து இந்த பசுவை வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. 2 பேர் இருந்தாங்க. 2 பேர்த்துக்குமே 6 கால்கள் இருந்தது. அதுக்கடுத்து வந்து நம்ம குபேரலிங்கம் வணங்கிட்டு இப்போ தான் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்துல நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறோம். ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு லிங்கம் இருக்காங்க. அதுக்கிடையிலே வந்து ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. அது என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் இடுக்கு பிள்ளையார்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே அந்த டயத்தில் ஒரு 12 மணிக்கு கூட எல்லா பக்தரும் வரிசையில் நின்றுட்டு அதுக்குள்ளே போக முடியக்கூடிய பக்தர்கள் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியில் வராங்க. இடுக்குக்குள்ளே போய் வெளியில் வந்தோம்னா நம்ம பிறவி என்னும் பெருங்கடலை வந்து கடக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கா? நீங்கள் வந்து இந்த இடுக்கு பிள்ளையார் அந்த இடுக்குக்குள்ளே போய் வெளியில் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து கடைசியாக இருக்கிற ஒரு லிங்கம் இருக்காங்க, ஈசானிய லிங்கம். இங்கே வந்தோடனே நம்ம 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாச்சு. லிங்கத்தை வணங்கிட்டு நம்ம திருவண்ணாமலையாரை அண்ணாமலையாரையும் மனப்பூர்வமாக வணங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.